ஹாப்பி மார்னிங் ஆல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கோவம் வரும்போது என்ன செய்யணும், என்ன பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற தலைப்பில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா கோவம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு கோவம் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியும். அதே மாதிரி கோவம் வந்த அப்புறமும் நம்ம என்ன பண்ணுறோன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் கோவம் வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் சில டைமில் பேசிடுவோம். ஏதோ ரொம்ப எமோஷ்னலாக ஆகி நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கையாளுறது அப்படிங்கிறது, எனக்கும் இந்த மாதிரி நிறைய கோவம் வரும் முன்னாடிலாம். இப்போயும் வருது, லைக் ஃபுல்லாக வராமே இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ மாறி இருக்குது. ஸோ இந்த பாதையில் நான் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண சில விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் முக்கியமாக எனக்கு மகாத்ரியா சொன்ன ஒரு விஷயம் இந்த கோவத்தை கையாளுவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லியிருப்பார். அது தமிழில் இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு பிரயோஜனப்படுமேங்கிறதுனால நான் இந்த பதிவு போட விரும்புகிறேன். ஸோ இப்படி எப்படி சொல்லியிருப்பாருன்னு, இப்போ கோவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும், அதாவது ஒரு நிலையில் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க கோவப்படுறோம், நம்ம கோவப்படுறோம், அது தப்புங்கிறதே தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ஒரு குட்டி விஷயம் சொல்வார். எப்படின்னா, ஜெமினின்ட்டு ஒரு படம் இருக்குது. இந்த ஜெமினி படத்தில் எப்படின்னா 2 பேர் இருக்காங்க, ஒரு வில்லன், ஒரு ஹீரோ வில்லன். ஸோ இதில் 2 பேருமே வில்லன் தான், ஹீரோவே கிடையாது. இவங்க 2 பேரும் ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஒரு இதில் போட்டுடுறாங்க, ஒரே ஒரு இதில் லாக்கப்பில் போட்டுடுறாங்க. அப்போ என்ன ஐடியானா, எப்படி இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு உதவலை அடிச்சுக்கிட்டு இது பண்ணிப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க, நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவர் போலீஸ் இவங்க 2 பேரையும் ஒரே லாக்கப்பில் போடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரில் இந்த ஹீரோ வில்லன் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, நம்ம அவங்கள நம்மளை இது பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், நம்மளே சமாதானம் அடைஞ்சு போயிடலாம், கோவப்பட வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, நம்மளுக்கா கோவமா, எங்கே வருது, எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நிறைய பேர் இருக்கும். அதாவது நம்மளுக்கு கோவம் வருது, நம்ம செய்கிறது தப்பு, நமக்கு அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியல, அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வே இல்லாமல் ஒரு செயலுக்கு செஞ்சு விடுவோம். இதே மாதிரியே தான் காலம் ஃபுல்லாக கழிச்சவங்க இருக்காங்க. நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் நான் பண்ணுறது கரெக்டு தான்ற நம்பிக்கையோடு தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக கழிக்கிறது ஒரு நிலை. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் உணராங்க, அடடா நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்தது சரியாக இல்லையே, இனிமையாச்சு நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கிது. அது ஒரு அடுத்த நிலை. இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு மகாத்ரியா அசோகா சொல்வாள். இப்போ கிங் அசோகாலாம் பார்த்திங்கன்னா, அவர் எவ்வளோ போர் புரிஞ்சு அந்த கலிங்கா வாரில் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை இறந்து போய் சேதாரங்கள்லாம் நடந்த பிறகு தான் அவர் உணர்றாரு, அடடா போர் ஒரு வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வழி போருங்கிற முறையை எடுத்திருக்கக்கூடாது, நம்ம அன்பின் பாதையில் தான் போயிருக்கணுங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் அவர் புத்திசமெல்லாம் பரப்பி இந்த மாதிரிலாம் நிறைய உலக பூரா செய்கிறார். பட்டு அந்த புரிதல் அவர் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ நடந்து போயிடுது, அதை மாற்ற முடியாது இல்லையா, இர்ரிவர்சிபிள் ஆகிடுது.
ஸோ இது வந்து அடுத்த நிலை. அதாவது வாழ்க்கையில் அட்லீஸ்ட்டு எப்பயாவது ஒரு ஸ்டேஜில் சில பேர் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் டெத்து பெட்டில் கூட தோணும், மேபி நம்ம இப்படி இருந்திருக்கக்கூடாது, வேறு மாதிரி நம்ம இருந்திருக்கணும், இதெல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் தோணுது. இது ஒரு அடுத்த நிலை. இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து என்னென்னா கோபம் வந்து சில மாதங்கள் கழித்து புரியும். அப்போ உடனே புரியாது, ஏதோ ஒன்று செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி நிறையபடி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில மாதங்கள் கழித்து புரியும், சில பேருக்கு சில வாரங்கள் கழித்து புரியும், சில பேருக்கு சில நாட்கள் கழித்து புரியும், சில பேருக்கு கோபம் வந்த உடனே அதுக்கு அடுத்த நிமிஷம் புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் இப்போ தோணுது எனக்கு சொல்கிறதுக்கு. இப்போது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். அப்போ நிறைய பேரை வந்து அந்த கோபப்படும் போது பேசி காயப்படுத்திடுறாங்க. அப்போ அந்த காயப்படுத்தினோடனே ஒரு 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 பெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த கோபம் வரும்போது நான் பேசிடுறேன், காயப்படுத்திடுறேன், இதுக்கு வந்து நான் எப்படி இதை வந்து நான் சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு போய் கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, நீ யார் மேலெல்லாம் கோவப்பட்டி ஒரு செவுரு காமிச்சு அந்த செவுத்தில் நீ நிறைய ஒவ்வொருத்தருக்கு காயப்படுத்தினவங்களுக்கும் ஒரு ஆணி அடிச்சிடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவரும் நிறைய அந்த ஆணிங்களை அடிச்சிடுறார். ஸோ இப்போது நீ அந்த கோவத்தெல்லாம் நீக்கிட்டியா, அவங்களெல்லாம் அந்த கோவத்தை நீ மறந்துட்டியா அப்படின்னு அவங்களும் உன்னை மன்னிச்சிட்டாங்களா? மன்னிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆணி எல்லாம் மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஆணி எல்லாமே எடுத்துடுறாரு. இப்போ என்ன பார்க்குற இந்த செவுத்தில் அப்படின்னு கேட்குறார். அப்போ பார்த்தோன்னே அந்த செவுத்தில் வந்து அந்த ஓட்டைங்க இன்னும் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம கோவப்படுத்தி ஒருத்தங்களை காயப்படுத்திடுறோம். காயப்படுத்தின பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் உணர்கிறோம், அடடா நம்ம செஞ்சது தப்புன்னு, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், அவங்களும் நம்மளை மன்னிச்சிடுறாங்க. பட்டு அந்த நம்ம கோவப்படுத்துகிற சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் வந்து ஆறாத புண்ணை அவங்க நெஞ்சில் பதிஞ்சிருது. அதுதான் வந்து அந்த ஓட்டை மாதிரி, அந்த ஆணி படுத்த இடத்துலலாம் ஏற்பட்ட ஓட்டை மாதிரி. அதனால தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு. ஒரு தீக்காயம் கூட நாள்பட மருந்து போட ஆறி போயிடும். ஆனால் நம்ம நாவால் ஒருத்தரை சொன்ன வார்த்தைகள் வந்து அது வந்து ஆறுறது அவங்களே நினச்சாலும் அதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும். இல்லை சில கேஸில் அது மாறவே முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை கையாளுறதுக்கு மகாத்ரியா என்ன ஈஸியான வழி சொல்கிறாருன்னு, நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கோவப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து வருது, இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன், அந்த ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்க என்ன ஆகும்னு அடுத்தடுத்து நம்ம மேலும் மேலும் இதை வந்து பெட்டராக நம்ம கையாண்டுக்கிட்டே வருவோம். அப்போ ஒரு ஸ்டேஜாக நம்ம கடந்துக்கிட்டே வருவோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோவப்படும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அடடா இப்படி சொல்லக்கூடாது, இப்படி பண்ண கத்த வருவோம். அதுக்கப்புறம் இல்லை நான் அப்புறமா பேசிக்கிறேன், இப்போ பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம நகர்ந்து போயிடுவோம். ஸோ இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா, ராமர் கூட அந்த போர் புரியும் போது ராவணனுக்கு வந்து டைம் கொடுக்குறாரு, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த கோவத்துலேயும் நம்ம எமோஷ்னலாக இருக்கும் பொழுதும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோவா, இன்டெலிஜென்ஸ்னால் அறிவுபூர்வமாக நம்ம வந்து சிந்திக்க மாட்டோம். நம்ம வந்து எமோஷ்னலும் இன்டெலிஜென்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜாஸ்தி கோபமாகவும் ஜாஸ்தி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய இது வந்து மூளை வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது. ஸோ நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நமக்கு அட்லீஸ்ட் கோவப்படும் போது நம்மளுக்கு புரியுது அந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த விதமான டெசிஷன், அதாவது எந்த விதமான முடிவுகளையும் அந்த டைமில் எடுக்கக்கூடாது. முக்கியமான முடிவுகளையே எடுக்கக்கூடாது கோவம் டைமில். அண்ட் முக்கியமாக எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம அந்த டைமில் பண்ணும்போது தப்பாக தான் பண்ணுவோம் 99%. அதனால் இதை வந்து மகத்ரி எப்படி சொல்வார்னா, இந்த ஸ்வே ஆஃப் எமோஷன்ஸ் மை இன்டெலிஜென்ஸ் டஸ் நாட் ஒர்க்.
ஸோ ஐ ரிஃப்ரெயின் ஃப்ரம் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன் மேக்கிங் இன் திஸ் வே ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ நான் எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எமோஷ்னலாக எடுக்க மாட்டேன். ஸோ இந்த ஒரு இதை பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம எடுக்கிற சில முடிவுகளால் நிறைய நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்கிறதுக்கு இது இருக்கலாம். இதுக்கும் அடுத்த ஒரு நிலை இருக்குது. என்னென்னா, கோபமே வராத அளவுக்கு, கோபமே மட்டும் இல்லாமல் எந்த விதமான கெட்ட உணர்வுகளுமே நமக்குள்ளே வராமல் இருக்கிற அளவுக்கு இதே விழிப்புணர்வோடு நம்ம கவனிச்சுட்டு வாழ்ந்துகிட்டே வந்தோன்னா அந்த ஒரு நிலையை அடைய முடியும். அது எல்லாருக்கும் சித்தி ஆகும் என்று சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த நிலை கிடைக்கிறதுக்கு இந்த ஜென்மம் ஆகலாம், இன்னும் சிலருக்கு இன்னும் எத்தனையோ ஜென்மம் ஆகலாம். அதனால தான் இவ்வளோ கோடி பேரில் ஒருத்தர் தான் அந்த புத்தான்ற நிலையெல்லாம் அடையிறாங்க. ஸோ அந்த மாதிரி புத்தாங்கிறது மகாத்ரேயா சொல்கிறாரு, அது ஒரு பர்சன் கிடையாது, அது ஒரு நிலை. நம்ம எப்போ அந்த மாதிரி எனக்குள்ள கெட்ட எண்ணங்களே தோணாமல், கோபமே தோணாமல், ரொம்ப அமைதியாக அகிம்சாபூர்வமாக எந்த ஒரு ஜீவனுக்குமே கெடுதி கூட நினைக்காம நம்ம வாழ்கிற நிலைக்கு வரோமோ அதுதான் புத்தா நிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி பண்ணலாம். அட்லீஸ்ட் புத்தா -1ன்னு சொல்வார். கோபம் வரும்போதாவது நம்ம அதை நிறுத்திக்கிட்டு, அதை நமக்கு வருதுங்கிறது தெரிஞ்சு நிறுத்தி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சாலே நமக்கு அதுவே பெரிய விஷயம். ஸோ நாம் அந்த நிலையை அடைவதற்கு முயற்சிப்போமாக. இதுவரை கேட்டதுக்கு நன்றி. மேலும் ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி வேறு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக பகிரவும். நன்றி.